بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த இடத்தில் தர்பியாவுடைய இந்த வகுப்புகளிலே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய பாடத்துக்கு செல்வதற்கு முன்னால் எனக்கும் உங்களுக்குமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திவிட்டு பாடத்துக்கு செல்லாமல் நினைக்கிறேன். ஏன்னா தூக்கமும் கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் நாம் இருமுறை இந்த தர்பியாவுடைய வகுப்பிலே வந்து அமர்கிறோம். அமரும் பொழுது நாம் ஒவ்வொரு பாடங்களை படிக்கும் பொழுது பாடங்களை படிப்பதற்கு முன்னால் அந்த விடயங்களை நம்முடைய செவிப்புலன் உள்ளத்துக்கு உள்வாங்குவதற்கு முன்னால் நாம் எதை நம்முடைய உள்ளத்துக்கு ஆழமாக பதிய வைக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் நம்மை விரும்பியிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு உலகத்திலே இதை கொடுப்பான், அதை கொடுப்பான், இன்னென்ன அந்தஸ்துகளை கொடுப்பான் என்பதையெல்லாம் நபி அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக எதை சொல்கிறார்கள்? மார்க்கத்திலே விளக்கத்தை, தீனுடைய அறிவை கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை விரும்பியிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடியிருக்கிறான். அந்த நன்மையை நாடியதினால்தான் இப்படிப்பட்ட மார்க்க வகுப்புகளே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இதை நம்முடைய மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்து இருக்க வேண்டும். அதேபோன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மை கற்றுக்கொள்வதன் மூலமாக, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பாடம், அதாவது சீரத்து தாபிஈன். நாம் தாபீன்களுடைய வரலாறுகளை படித்து வருகிறோம். ஒவ்வொரு தர்பியாவிலே ஒவ்வொரு தாபியுடைய வரலாறு, அதன் மூலமாக நாம் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி, நாமும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி நாம் தாபீன்களுடைய வரலாறுகளை படித்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தாபீன்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கும் பொழுது வெறுமனே உலகத்திலே நாம் சிலருடைய வரலாறுகளை படிப்பது போன்று படிக்கக்கூடாது, அப்படி நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏன், தாபீன் என்பவர்கள் சஹாபாக்களிடத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள். அதே போன்று எப்படி சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொன்னார்களோ, அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்களோ, அதே போன்று சஹாபாக்களிடத்திலிருந்து கல்வியை கற்ற அந்த தாபீன்களையும் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தையும் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாபீன்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக நன்மாராயம் பெற்ற அந்த தாபீன்களுடைய வாழ்க்கை வரலாறுகளைத்தான் நாங்கள் படிக்கிறோம். எனவே அதன் மூலமாக நாம் கட்டாயம் அவசியம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், நம்மிடத்திலே மாற்றம் வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே,
நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தாபியை யாருன்னு சொன்னால் அல் காசிம் இப்னு முஹம்மத் இப்னு அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். நாங்கள் இதுக்கு முன்னால் சில தாபியினுடைய வரலாறுகளை படித்தோம். இன்று நாங்கள் படிக்கிறது வந்து 6வது தாபியுடைய வரலாறு. முதல்ல யாரை படித்தோம் சொல்லுங்க பார்க்க. அந்த செய்திகள் எப்படி போனாலும் அந்த பேர் சரி ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது யாருடைய வரலாறை படித்தோம்? சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லா. இரண்டாவது உர்வத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா. சத்தம் வருது இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் சொல்கிறீங்க. அடுத்த 3வது வந்து யார்? பின்னுக்கு சாலிம் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லா. 4வது மாஷா அல்லாஹ் சுலைமான் இப்னு யசார் ரஹிமஹுல்லா. 5வது சென்ற தரபியால் எதை படிச்சீங்க? அப்படியா? சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா. இப்போ நாங்கள் 5 தாபியின்களுடைய வரலாறுகளை படிச்சிருக்கிறோம் சுருக்கமாக. இன்றைக்கு நாங்கள் 6வது வகுப்பாக படிக்க இருப்பது அல் காசிம் இப்னு முஹம்மத் இப்னு அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் யார்? இவர பேர் வந்து அல் காசிம். இவர பேர் என்ன? காசிம். இவர் யாருடைய மகன்? முஹம்மத் என்பவருடைய மகன். முஹம்மத் என்பவருடைய மகன். முஹம்மத் என்பவங்க யாருடைய மகன்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களில் அவருடைய சமூகத்தில் மிகவும் சிறந்த மனிதர், மிகவும் சிறந்த மனிதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை முதலில் ஈமான் கொண்ட, அவர்களை நம்பிய ஏற்றுக்கொண்ட சித்திக் என்ற அந்த பட்டத்தை பெற்ற அந்த சஹாபி தான் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய மகன் முஹம்மத். முஹம்மத் என்பவருடைய மகன் தான் நாங்கள் இன்று படிக்க இருக்கக்கூடிய காசிம் என்று சொல்லக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இவருடைய சில செய்திகளை சொல்றதுக்கு முன்னால முதலாவதாக நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவர்கள் சம்பந்தமாக சில செய்திகள், சில பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு நினைவூட்டலுக்காக வேண்டி அவர்களை பற்றி ஒரு சில செய்திகளை நான் ஞாபகப்படுத்தி நான் போகிறேன். ஏன்னா அவங்களோட பேரனை பற்றி தான் நாங்கள் படிக்கிறோம். இன்னைக்கு யாரை பற்றி படிக்கிறோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரன், அவரை பற்றி தான் நாங்கள் படிக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் பிள்ளைகளுடைய பெயர்கள் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் அஸ்மா, ஆயிஷா, அப்துல் ரஹ்மான், முஹம்மத், உம்மு குல்சூம், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாக நாங்கள் விளங்கிக்கணும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதக்கூடிய சகோதரர் எழுதி கொள்ளுங்க, 4 மனைவிமார்கள். எத்தனை? அதாவது இஸ்லாத்துக்கு முன்னால் வந்து அந்த ஜாஹிலியத்துடைய அந்த காலத்திலே வந்து குதைலா பின்து அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை அபூபக்கர் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. யாரு? குதைலா பின்து அப்துல் உஸ்ஸான்னு சொல்லக்கூடியவர்கள். இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா என்று அறிஞர்களிடத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இவர்களுடைய பிள்ளை அப்துல்லா, அஸ்மா. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக குதைலா பின்து அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெண்மணி கிடைத்த பிள்ளைகள் எத்தனை பேர்? 2 பேர். அதில் அப்துல்லா, அஸ்மா என்று சொல்லக்கூடியவர்கள். நான் பார்க்குறோமே, அஸ்மா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட சகோதரி அஸ்மா அவங்க தான். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துக்கு பின்னால் மதீனால வந்து இவங்க வாராங்க, வந்து இவனோட மகளை சந்திக்கிறதுக்கு வராங்க. சில கிஃப்ட்டுகள், அன்பளிப்பு பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து மகளுக்கு கொடுத்தோடனே மகள் அதை எடுத்துக்கொள்ளல. அஸ்மா நாயகி வந்து என்ன செய்யல, அதை வாங்கல. உடனே நம்பி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, என் உம்மா, என்னுடைய தாய் வந்திருக்கிறார், என்னுடன் அதாவது சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், என்னுடன் உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார், நான் அவருடன் சேர்ந்து நடக்கவா என்று கேட்கிறார்கள். நபி அவங்க என்ன சொன்னாங்க? நாம் சிலி உம்மக்கி, இது புகாரில் வரக்கூடிய செய்தி, உங்களுடைய தாயுடன் நீங்கள் சேர்ந்து நடவுங்கள். அவ காபிராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யணும்? அவங்களோட தாயுடன், நாங்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது வந்து உம்மு ரூமான். யாரு? உம்மு ரூமான்.
அபூபக்கர் அல்லாஹோட ரெண்டாவது மனைவியுடைய பெயர் உம்மு ருமான் பின்து ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க பின் பனு கினானா அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால இவங்க வந்து அதாவது திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவரோட கணவர் மரணித்ததுக்கு பின்னால வந்து அபூபக்கர் அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. தாரா உம்மு ருமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் யாரு? ஆயிஷா, அப்துர் ரஹ்மான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும். இவங்க ஹிஜ்ரி 6ல் வந்து வஃபாத் ஆகுறாங்க. அடுத்ததாக மூணாவது மனைவி வந்து ஹபீபா பின்து ஹாரிஜா. இவங்க மூலமாக வந்து அதாவது கிடைக்கக்கூடிய குழந்தை தான் உம்மு குல்சூம். இவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தை தான் உம்மு குல்சூம். எப்படி கிடைக்குது தெரியுமா? அபூபக்கர் சித்திகரில் அவங்க மரணிக்கும் பொழுது இந்த ஹபீபா பின்து ஹாரிஜான்னு சொல்லக்கூடிய பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திகர்கள் மரணிச்சிடுறாங்க. மரணிக்கும் பொழுது தன்னுடைய மகள் ஆயிஷாவுக்கு வசியத் செய்கிறார்கள். நான் மரணித்ததன் பின்னால் எனக்கு என் மனைவிக்கு பொம்பளை புள்ள தான் கிடைக்கும் போல இருக்கி அவங்க சொல்றாங்க. எனவே அந்த என்னுடைய பெண் பிள்ளையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வசியத் செய்கிறார்கள். அதுக்கு பின்னால ஆயிஷா நாயகி அவங்கள பொறுப்பெடுக்கிறார்கள், நல்ல முறையில் வளர்க்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்கள் அஸ்மா பின்து உமைஸ். அபூபக்கர் சித்திகரோட 4வது மனைவி யாரு? அஸ்மா பின்து உமைஸ். இவர்கள் வந்து இவங்களோட மகன் தான் வந்து யாரு? முஹம்மத். இவருடைய மகன் தான் யாரு? முஹம்மத். உங்களுக்கு தெரியும், நபி அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வராங்க. அந்த டைம்ல வந்து மீகாத்துல வந்து அஸ்மா பின்து உமைஸ் செய்றாங்க, குழந்தை பெற்றெடுக்கிறார். துல் ஹுலைஃபான்னு சொல்லக்கூடிய அந்த மீகாத்துல வந்து இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்களை பெற்றெடுக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் வதால வந்து. இப்ப இந்த முஹம்மது என்பவருடைய மகன் தான் யாரு? காசிம். முஹம்மது என்பவருடைய மகன் தான் காசிம். நான் இன்னும் ஒரு செய்தி அவங்களை ஞாபகப்படுத்துறேன். வந்து அதாவது ஷியாக்கள் வந்து அதாவது அபூபக்கர் சித்திகர் எல்லாம் அவங்களோட பரம்பரையை எல்லாம் ஏசுவாங்களா இல்லையா? காஃபிர் என்று சொல்லுவாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க. அன்புக்குரிய சகோதரர், அபூபக்கர் அவங்களுடைய ஒரு மகன் வந்து முஹம்மத், அடுத்தது அப்துர் ரஹ்மான். முஹம்மதுக்கு கிடைக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் இன்று பேசக்கூடிய காசிம். அப்துர் ரஹ்மானுடைய மகன் அஸ்மா என்று சொல்லக்கூடியவர்கள். அப்துர் ரஹ்மானுடைய மகன் அஸ்மா என்று சொல்லக்கூடியவர்கள். காசிம் அவரும் அஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மகளும் திருமணம் முடிக்கிறார்கள். அபூபக்கர் அவங்களோட 2 மகனும் மகளும் என்ன செய்யறாங்க? திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை தான் உம்மு ஃபர்வா. இந்த உம்மு ஃபர்வாவுடைய மகன் தான் யாரு? இமாம் ஜாஃபர் சாதிக். இவங்க ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் வந்து சொல்றாரு, அபூபக்கர் அவங்களை பற்றி சொல்லும் பொழுது, வலதனி அபூபக்கர் மர்ரத்தைன். அபூபக்கர் என்னை 2 முறை பெற்றெடுத்தார்கள். உண்மையில் அவங்க பெற்றெடுத்தாங்களா? அபூபக்கர் என்னை 2 முறை பெற்றெடுத்தார்கள். ஏன்? அபூபக்கர் அவங்களுடைய 2 மகனுடைய அந்த பரம்பரையில யாரு வராங்க? ஜாஃபர் சாதிக் அவங்க வராங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த செய்திகளை ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே. அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய அந்த பேரனாக இருப்பதனால் அவர்களுடைய சில செய்திகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, காசிம் இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்கள் 2 கருத்துக்கள் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத்துடைய கடைசி பகுதியிலே பிறக்கிறார்கள், இது ஒரு கருத்து. அல்லது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத்துடைய ஆரம்ப பகுதியிலே என்ன செய்றாங்க? இவர்கள் பிறக்கிறார்கள் என்று சொல்லி இமாம் ஸஹபி அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முஹம்மத், இந்த காசிம் இப்னு முஹம்மத் அவர்களுடைய தாயுடைய பேர் சௌதா. தாயுடைய பேர் யாரு? சௌதா. முஹம்மத் என்று சொல்லக்கூடியவங்க வந்து யாரை திருமணம் முடிச்சாங்க? நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இவருடைய தந்தை யாரு? இவருடைய தந்தை வந்து யாரை திருமணம் முடிச்சாங்க? உங்களுக்கு யஸ்ஜதிர், அந்த பாரசீக மன்னனுடைய 3 மகள் உமரோட கிலாபத்தில் வந்து அது கைப்பற்றப்பட்டு இஸ்லாம் முஸ்லீம்களுடைய கைக்கு வருது.
அந்த 3 பெண் பிள்ளைகளையும் 3 சஹாபாக்களுடைய மக்கள் என்ன செஞ்சாங்க? மகன்மா திருமணம் முடிச்சாங்க. சொன்னா இல்லையா? ஆரம்ப கிளாஸ் நீங்க படிச்சீங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு அந்த மன்னனுடைய மகளை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் யாரு? சாலிம். அவங்களுக்கு பிறந்தது யாரு? சாலிம். அதே போல அலிரனுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் யாரு? அலி இப்னு ஹுசைன் ஜெய்னுல் ஆப்தீன் என்று சொல்லக்கூடிய தாபி. அடுத்ததாக அபூபக்கர்லாவுடைய மகன் முஹம்மத், அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு. அவங்களுக்கு பிறந்தவர் யாரு? காசிம். இந்த 3 பேரும் வந்து மதீனாவுடைய 7 ஃபுகஹாக்கள்ல இருந்தாங்க. இவங்க விளங்குதா? மதீனாவுடைய அறிஞர்களில், அந்த தாபீன்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் அறிஞர்களாக இந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்கன்றத பார்க்கிறோம். அப்ப இவங்க உம்மோட பேர் வந்து யாரு? சௌதா. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை இந்த காசிம் இப்னு முஹம்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவருடைய மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. இப்போ காசிம் இப்னு முஹம்மதை வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தவுடன் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்க யாரு? அபூபக்கர் அல்லாஹ்வோட பேரன். இவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மா ரஅய்து அபா பக்ரின் வலதன் அஷ்பஹ பிஹி மின் ஹாதல் ஃபதா. என்ன சொல்றாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்கள் பெற்றெடுத்த அதிகமான குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா எல்லா குழந்தைகளிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுகளுக்கு மிகவும் ஒப்பாகக்கூடிய தோற்றத்தால், பேணுதலால், அறிவால், பணிவால், எல்லா விதத்திலும் மார்க்கத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ, நல்ல நட்பண்பு இருக்கிறதோ, எல்லா விதத்திலும் ஒப்பாக கூடியவர் யாரு? இந்த காசிம் இப்னு முஹம்மத். காசிம் இப்னு முஹம்மத். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்னும் நாங்கள் உலகத்தில் சொல்லுவோமா இல்லையா? அதாவது சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, சரியா வாப்பாவை போலே வந்திருக்கிறாரு, வாப்பாவை போலே அப்பாவை போலே வந்திருக்கிறார், அல்லது பாட்டனை அவர் அப்பாவை போலே வந்து ஜத்த போலே வந்திருக்கிறாரு, பாட்டனை போலே வந்திருக்கிறாருன்னு சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர், அது நல்ல விஷயமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே இவரை வாப்பாவும் ஒரு நல்ல மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர், மார்க்கத்திலே பேணுதல் உள்ளவர். இவருடைய மகனும் அவருக்கு ஒப்பாகவே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம்தான். அல்லது இவருடைய வாப்பட வாப்பா அந்த பாட்டனை போலே வந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்? உலக விஷயம் அல்ல, உலக விஷயம் இல்லை. எந்த விஷயத்தை பார்க்கணும்? மார்க்க விஷயத்தை பார்க்கணும். ஒப்பாகிறது என்று சொன்னா சிலரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பரம்பரை வாப்பா என்ன பிஸ்னஸை செஞ்சுட்டு போனாரோ எந்த குறையும் இல்லாமல் மகன் செஞ்சுட்டு போறாரு. நல்ல விஷயம் தான். ஆனால் மார்க்கம் இல்லாட்டி அதில் ஏதாவது பெருமதி இருக்கா? பெருமதி இல்லை. வேணுதா? சில டைம் பார்ப்பீங்க நீங்க, வாப்பா வந்து தொழுகையும் கையுமா இருப்பாரு, மகனை பார்த்து எப்படி இருப்பாரு? போத்தலும் கையுமா இருப்பார். விளங்குதா? அப்படி இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் உலக காரியத்திலே நாம் நம்முடைய தந்தைக்கு நம்முடைய பாட்டனுக்கு ஒப்பாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. ஏதாவது சிறப்பு இருக்கா? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போன்றே இருக்கிறார்கள், தோற்றத்தால் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் என்னென்ன மார்க்க நட்பண்பு இருந்ததோ அனைத்து விடயங்களும் யார்கிட்ட இருந்துச்சு? காசிம் இப்னு முஹம்மத் அவர்களிடத்தில் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்கள், உங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சம்பவம் தெரியும். ஒரு நாள் மஸ்ஜித் நபி அங்கே இருக்கிறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் கேட்குறாங்க, இன்றைக்கு நீங்கள் அதாவது யாராவது நோன்பு நோட்டுறீங்களா, அதாவது ஜனாசாவில் கலந்து கொண்டீங்களா, ஒரு ஏழைக்கு உணவளித்தீர்களா, ஒரு நோயாளி நோய் விசாரித்தீர்களா? எல்லா சஹாபாக்களும் மௌனமாகிறாங்க. எல்லாத்துக்கும் யாரு பதில் சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஒரு ஏழைக்கு உணவளித்தேன், ஒரு நோயாளியை விசாரித்தேன், ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யாரிடத்திலே இந்த மொத்த எல்லா பண்புகளும் சேர்ந்து விடுகிறதோ அவர் எங்க போவாரு? சுவர்க்கம் செல்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த காசிம் இப்னு முஹம்மத் ரஹிமஹுல்லா அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் வந்து சிறு வயசுல வந்து இவங்களோட தந்தையும் தாயும் என்ன செய்யறாங்க? இறந்து போறாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய ஒன்றாக பிறந்த சகோதரன் தான் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க போய் தன்னுடைய சகோதரன் முகம்மதுடைய 2 பிள்ளைகள் இவருடன் சேர்ந்து இவருடைய சகோதரியும் இருக்கிறாங்க, கூட்டிட்டு மதீனாவுக்கு வராங்க. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வயசு எத்தனை? 7 வயசு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் இவர்களை சிறுபராயத்திலே வளர்க்கிறார்கள். யார? காசிம் இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடிய யார் வளர்க்குறாங்க? அப்ப யாருடைய வீட்டில் வளர்றாங்கன்னு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் வளர்கிறார்கள். இந்த காசிம் இப்னு முஹம்மது அவங்களே சொல்றாங்க, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்லும் பொழுது, மா ரஅய்து வாலிதத்தன் வவாலிதன், நான் ஒரு சிறந்த ஒரு தந்தையை நான் காணவில்லை, ஒரு சிறந்த தாயை நான் காணவில்லை. யாரை விட? ஆயிஷா நாயகியை விட காணவில்லை. ஒரு தாய் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் இருந்து நல்ல முறையிலே என்னை அவர்கள் கவனித்தார்கள். உண்மையில் அவங்கள்ட்ட சொந்த பிள்ளையா? சொந்த பிள்ளை இல்லை, ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர்க்கிறார்கள். நல்ல முறையிலே வளர்க்கிறார்கள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுடைய உடம்புகளை நல்ல முறையை கழுவி விடுவார்கள், குளிப்பாட்டுவார்கள், சுத்தப்படுத்துவார்கள், எங்களுடைய தலையை சீவி விடுவார்கள். அதே போன்று நாங்கள் சாப்பிட்டதுக்கு பின்னால தான் ஏதாவது மிச்சம் இருந்தால் அவங்க சாப்பிடுவாங்க. நானும் என்னுடைய சகோதரியும் சாப்பிட்டதன் பின்னால் தான் ஏதாவது மிச்சம் இருக்கும் என்று சொன்னால் அந்த உணவிலிருந்து என்னுடைய மாமி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து என்ன செய்வாங்க? சாப்பிடுவார்கள். இது உலக விஷயம், ஒரு குழந்தையை வளர்க்கிறது. அடுத்ததாக என்ன விஷயம் தெரியுமா? மார்க்க விஷயத்தை அவங்க படிச்சு கொடுக்கிறது. சரி, உம்மா பாப்பா மௌத்தாகி போயிட்டாங்க, சரி ஒரு பொறுப்பில் வந்துட்டு வளர்த்து விடுவோம் என்று இன்று சிலர்கள் நினைப்பது போன்று நினைக்கவில்லை. வளர்த்து கொஞ்சம் ஆளாக்கிட்டா போதும், அதுக்கு பின்னால் அவன் எந்த பாட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. எங்கட கடமை கொஞ்சம் வர கொஞ்சம் என்ன செய்யறது? வளர்த்து ஆளாக்கி விடுறது என்று சிலர்கள் நினைப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர் அப்படி நினைக்கவில்லை. இவங்க காசிம் இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடிய சொல்கிறார்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியும், நபி அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஹிலாஃபத்திலும் தான், உமர் ரலியல்லாஹு அவருடைய ஹிலாஃபத்திலும் தான், ஏன் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் மார்க்க ஃபத்வா என்று சொன்னால் யார் முதன்மைப்படுத்தப்படுவார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. மார்க்கத்தில் ஃபிக்குடைய எந்த ஒரு மசலா இருக்கலாம், மார்க்கத்துடைய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சில வேளை முக்கியமான சஹாபாக்களும் இருப்பார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க இருந்தாங்க, அப்துல்லா இப்னு உமர் அவங்க இருந்தார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. யார்கிட்ட போனாலும் அவங்க பதில் சொல்லத்துக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்ட போயிட்டு வாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு, என்ன ஃபத்துவா என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாருங்க என்று சொல்லும் அளவுக்கு அனைவரும் யார்கிட்ட போவாங்க? ஆயிஷா அவர்கள்ட்ட போவாங்க. இவர்கள்ட்ட தான் இந்த காசிம் இப்னு முஹம்மது சொல்லக்கூடியவர்கள் வளர்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நபியாருடைய ஹதீஸுடைய விளக்கம், ஹதீஸுடைய கல்வி அனைத்தையும் எனக்கு யார் கற்றுத்தந்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு கற்றுத்தந்தார்கள். குர்ஆனுடைய விளக்கம் கற்றுத்தந்தார்கள். அதே ஃபிக்ஹுடைய விளக்கம், மார்க்கத்துடைய என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ, என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அனைத்து விடயங்களையும் குறைவில்லாமல் யார் எனக்கு கற்றுத்தந்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு என்னென்ன நன்மை இருக்கிறதோ, நன்மையான என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ ஒரு விடயத்தையும் விட்டு வைக்கவில்லை. அனைத்தையும் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போல என்னென்ன பாவமான விஷயம் இருக்கிறதோ அந்த பாவமான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லை. அதனுடைய தீமைகள், அதனுடைய விளைவுகள் அனைத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இல்மை கற்றுக்கொள்கிறார்கள், மார்க்க கல்வியை. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். இவெல்லாம் இவங்களோட உஸ்தாத்மார், ஆசிரியர்கள். அதே போன்று அதிகமான சஹாபாக்களை தொற்றும் இவர் என்ன செஞ்சிருக்காரு? ஹதீஸ்கள் அறிவித்திருக்கிறார். நாங்கள் இப்போ சொன்ன இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா, இப்னு மஸ்ஊத், ஸைனப் பின் ஜஹ்ஷ், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா,
இவர்களை தொட்டு என்ன செஞ்சிருக்காரு, இவர் எடுத்து ஹதீஸ் எடுத்து அறிவிச்சிருக்கார், ரிவாயத் செஞ்சிருக்காரு. அதே போன்று இவரிடத்திலிருந்தும் அதிகமான மாணவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹதீஸுடைய அந்த கல்வியை கற்று மார்க்கத்துடைய கல்வியை கற்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். யஹ்யா இப்னு சயீத் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், மா அதுரக்னா பில் மதீனா அஹதன் நுஃபத்திலுஹு அலல் காசிம். நாங்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அதிகமான அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள். இவங்க சொல்றாங்க மதீனாவில் காசிமை விட சிறப்பிக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் காணவில்லை. முதன்மைப்படுத்தப்படுற என்று சொன்னால் மார்க்க விஷயத்தில் காசிம் இப்னு முஹம்மது ரஹிமஹுல்லா அவர்களைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். அந்த அளவு மார்க்க அறிவுள்ளவராக மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவராக இருந்தார்கள். ஒரு கவிஞரும் சொல்கிறார், என்ன தெரியுமா, இதான் கீழ மன்ஃபில் இல்மி சபஅத்து அபுஹரின். மார்க்கத்திலே 7 சமுத்திரங்களை பற்றி, மார்க்கத்திலே சமுத்திரத்தை போன்று கடல்களை போன்று 7 பெருங்கடலை போன்று அறிவுள்ள அறிஞர்களை பற்றி நீங்கள் கேட்கப்பட்டால் ரிவாயத்துஹும் லைசத் அனில் இல்மி ஹாரிஜா, அவர்கள் சொல்லக்கூடிய எதையும் அந்த மார்க்க அந்த வரம்பை விட்டு அது செல்லாது. அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தட்ட மாட்டோம். அவ்வளவுக்கு நல்ல முறையிலே மார்க்கத்தை கற்றுக்கொண்ட அது 7 கடல்கள் சமுத்திரங்களை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த மதீனாவில் நாங்கள் படித்தோம், அந்த 7 அறிஞர்களையும் சொல்கிறார்கள். உர்வத் இப்னு ஜுபைர், சயீத் இப்னு முஸையப், அதாவது சுலைமான் இப்னு யசார், அதே ஒன்று காசிம் இப்னு முஹம்மத், இவர்களைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த அளவு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு அபி ஜினாத் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய தந்தையை தொட்டுமாறு சொல்கிறார். இமாம் தஹபி அவர்கள் அவருடைய சியர் என்ற அந்த கிதாபில் எழுதுறாங்க, மா ரஅய்து அஹதன் அஅலம பிஸ் சுன்னா மினல் காசிம் இப்னு முஹம்மத். சுன்னாவுடைய அறிவு, சுன்னான்னு சொன்னது ஹதீஸுடைய அந்த கலை, அந்த ஹதீஸுடைய அறிவு காசிம் இப்னு முஹம்மதை விட மிகவும் தெளிவுள்ள மிகவும் அறிவுள்ள ஒருவரையும் நான் காணவில்லை என்று சொல்கிறார். எந்த அறிவு? ஹதீஸுடைய அந்த அறிவிற்கே அந்த அறிவு, அந்த கல்வியை பற்றி காசிம் இப்னு முஹம்மத் அவர்களை விட, அதாவது ஒரு சிறந்தவர் அறிவுள்ளவரை நான் காணவில்லை என்று சொல்கிறார். அதே போன்று தொடர்ந்து சொல்ல, ஒமார் ஐத்து அஹதன் திஹினன் மினல் காசிம், நினைவாற்றல் ஹிஃபுல், மனன சக்தி இருக்குது, நினைவாற்றல், அந்த ஹிஃபுல் நினைவு அந்த ஆற்றல் காசிம் இப்னு முஹம்மத் அவரை விட நான் யாரையும் காணவில்லை. ஒரு விஷயத்தை படிச்சுட்டாங்கன்னு சொன்னால், ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டார்கள்னு சொன்னால் உடனே அதை மனம் செய்து கொள்வார்கள். ஹாஃபிஸ், நாங்கள் இன்றைக்கு ஹாஃபிஸ் என்று சொன்னால் நிறைய நாங்கள் நினைச்சு வச்சுக்கிறோம், குர்வானை படித்து கொண்டவர், குர்வான மனம் செய்தவர்கள் மட்டும்தான் ஹாஃபிஸ். அது ஹாஃபிதுல் குர்வான், அதுக்கு ஆகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, ஆகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அதே போன்று ஹாஃபிதுல் அஹாதீஸ், ஹதீஸை மனம் செய்தவர்கள், மார்க்க அதே சட்டத்திட்டங்களை மனம் செய்தவர், ஃபிக்குடைய மசாயில்களை மனம் செய்தவர், அதே அந்த அறிவிப்பாளர் தொடர், ஹதீஸுடைய இஸ்னாது அறிவிப்பாளர் தொடர்களை மனம் செய்தவர்கள், இவர்களெல்லாம் ஹாஃபிஸ். சில அறிஞர் நாங்கள் கேள்வி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், இமாம் தஹபி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இவர்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? அல் ஹாஃபிஸ். இவர்கள் குர்ஆனை மட்டுமே மனம் செய்தவர்களா? இல்லை, ஹதீஸ் அதே போன்று ஏனைய மார்க்க விளக்கங்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை இவர்கள் மனம் செய்தவர்கள். இவங்க இப்னு அபி ஜினாத் என்று சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க? நினைவாற்றல், அந்த ஹிஃபத், இந்த காசிம் இப்னு முஹம்மது அவர்களை போன்ற ஒருத்தரை நாம் காணல என்று சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு உயைனா சொல்றாங்க ரஹிமஹுல்லா, ஆலமுன் நாசி பி ஹதீஸி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து நிறைய பேர் ஹதீஸை படித்து கொண்டு, அதாவது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஹதீஸை செஞ்சுக்கிறாங்க, படித்திருக்கிறார்கள். இப்னு உயைனா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து நிறைய பேர் ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3 பேர் எனக்கு தெரியும், அவர்களை விட அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து ஹதீஸ்களை கற்றுக்கொண்டவர்கள் நான் இந்த 3 பேரை விட யாரையும் காணவில்லை. அதில் முதலாவது யார் சொல்றாங்க? அல் காசிம் இப்னு முஹம்மத், காசிம் இப்னு முஹம்மத், உர்வத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா. அதே ஒன்று அம்ரா,
அம்ரான்னு செல்லக்கூடிய ஒரு தாபி பெண்மணியே சொல்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, அம்ரான்னு சொன்னா யாரு? ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி. பெண்கள் கூட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில், ஹதீஸுடைய கல்வியை கற்றுக்கொள்வதில் எந்த அளவு ஆர்வமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், எந்த அளவு ஆசை, அந்த ஆர்வம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அதே ஒன்று மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், இந்த காசிம் பின் முஹம்மது அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, கானமின் ஃபுகஹாஹி ஆதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினருடைய ஃபுகஹாக்களில் இவர் ஒருவராக இருந்தார். கானமின் ஹியாரி தாபியின், தாபியின்களில் மிகவும் சிறந்தவர்களில் இவரும் ஒருவராக இருந்தார். வஃபுகஹாஹிம், மார்க்க விளக்கம் சொல்லக்கூடியவர்களில், அந்த தாபியின்களில் மார்க்க அறிஞர்களில், மார்க்க விளக்கம் சொல்லக்கூடியவர்களில் ஒருவராக இவர் இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு அவுன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், கானல் காசிம் அபுனு சீரின், இந்த காசிம் பின் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்களும் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸுடைய வகுப்பெடுத்தால், ஹதீஸுடைய அந்த கல்வியை, நபி அவர்களுடைய அந்த ஹதீஸுடைய செய்தி அதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் எப்படி சொல்லுவாங்க, யுஹத்திஸூன பில் ஹதீஸி அலா ஹுரூஃபிஹி, அந்த ஒவ்வொரு ஹதீஸையும் ஒரு எழுத்து குறைவில்லாமல் அப்படியே சொல்வார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அது எந்த ஹதீஸாக இருக்கலாம், நீளமான ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஒரு சுருக்கமான ஹதீஸாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுப்பாங்க, படிச்சு கொடுப்பாங்க? யாரு? காசிம் பின் முஹம்மதும், அடுத்த யாரு? இப்னு சீரின் ரஹிமஹுல்லா. இவர்களும் நபிகளுடைய ஹதீஸை முழுமையாக எந்த ஒரு ஹர்பையும் துண்டிக்காமல் முழுமையாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்கிறார்கள். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் தஹபி ரஹிமஹுல்லாவுக்கு அவங்களோட சீரில் எழுதுறாங்க, இவங்களோட அஹ்லாக்கை பற்றி, நட்புணத்தை பற்றி நிறைய எழுதிக்கிறாங்க. அதில் ஒரு செய்தி என்ன பாருங்க, யஹ்யா இப்னு சயீத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், கானல் காசிமு லா யகாது யஈபு அலா அஹதின், மார்க்க கல்வியை அதாவது கற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, ஒரு அறிஞர் மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்திலே இமாம் தஹபி சொன்னாங்க, எப்படி தெரியுமா, ஆலிமுன் ஃபகீஹுன், ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், ஒரு ஆலிம், ஒரு அறிஞர். அதே போன்று ஃபகீஹ், மார்க்க விளக்கம் உள்ளவர், வரிஉன், பேணுதல் உள்ளவர். எப்படி? அதான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, தன்னுடைய பாட்டன் அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள போலவே என்று சொன்னாங்களே, அந்த அளவு பேணுதல் உள்ளவர்கள். அன்புக்குரிய அதே போன்று சயீத், அதாவது யஹ்யா இப்னு சயீத் சொல்றாங்க, நான் காசிம் பின் முஹம்மது அவங்கள்ட்ட மார்க்கத்தை படிச்சிருக்கிறேன், அவங்கள்ட்ட இருந்திருக்கிறேன், யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டார்கள், யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்று நம் அனைவரிடத்திலையும் இந்த குறைபாடு இருக்கிறது. யாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல, யாரும் நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லல, அது அனைவரிடத்திலும், நம் அனைவரிடத்திலும் இந்த ஒரு பண்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் இதை என்ன செய்யணும், அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட வேண்டும். நம்முடைய இந்த இப்படி ஒரு பண்பு இருக்கும் என்று சொன்னால், எனக்கும் தான், நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், அதாவது யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டார், குறையாக பேச மாட்டார், யாரை பற்றியும் பேச மாட்டார், யாரை பற்றியும் பேச மாட்டார். இந்த பண்பு அன்புக்குரிய சகோதரர் நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இது இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன தெரியுமா, நம்முடைய மார்க்க அந்த அறிவு நம்முடைய உள்ளத்திலிருந்து அது நிலையாக இருப்பதை அது இல்லாமக்கிடும். மார்க்க கல்வியில் ஒரு ரூஹானியத்து இருக்காது. நாங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தில் அது குர்ஆனுடைய விஷயமாக இருக்கலாம், ஹதீஸுடைய கலையாக இருக்கலாம், ஏனைய மார்க்க விளக்கங்களாக இருக்கலாம், அதில் ஒரு இது இருக்காது, ஒரு ரூஹானியத்து இருக்காது. அதே போன்று நம்முடைய அமல்களை பாதிக்கும். நம்முடைய அமல்களை பாதிக்கும் என்று சொன்னால் அந்த அமல்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பாதிக்கும், நன்மைகளை பாதிக்கும். நம் அனைவரும் தெரிந்த ஒரு செய்திதான். எப்படி நாளை மறுமையில நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் எப்படி அதிகமான தொழுகையுடன், அதிகமாக நோன்புடன், அதிகமான தர்மம், அதிகமான வணக்க வழிபாடோடு வருவாரு, கடைசிக்கு எங்க போவாரு, நரகத்துக்கு சேருவாரு. என்ன காரணம் தெரியுமா, ஒருத்தரை பத்தி ஏசிருப்பார், ஒருத்தருக்கு அடித்திருப்பார், ஒருத்தருக்கு அநியாயம் செய்திருப்பார், ஒருத்தரை பத்தி குறை சொல்லியிருப்பார். எனவே நாங்க கஷ்டப்பட்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு, கஷ்டப்பட்டு நாங்க தஹஜ்ஜுத் தொழுது,
5 நேர தொழுகை நேரத்துக்கு தொழுது, நல்ல முறையில் சுன்னத்தான தொழுகையின் தொழுது, அதிகமாக அதாவது கால் வீங்க வணங்கி அதான் தொழுகையை தொழுது, நெத்தில அடையாளம் வர அளவுக்கு சஜிதா செய்து, நாளை மறுமையில் நாங்கள் நரகத்துக்கு போவோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகள் இழக்கப்படும் என்று சொன்னால், அதாவது நம்ம விட கை செய்ததுக்குரிய யாரும் இருக்கிறாங்களா? இல்லை. எனவே நாம் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாகிய நாம் அனைவரும், ஆண்களின் தான் பெண்களின் தான், எனக்கு முதலாவதாக என்னிருந்து ஆரம்பித்து சொல்கிறேன், நம் அனைவருக்கும் இந்த பண்பு அவசியம். நாங்கள் இவர்களுடைய சீராவை படிக்கிறோம் வெறுமனே எழுதிட்டு அதாவது காதால கேட்டுட்டு போறது மட்டுமல்ல அர்த்தம். மாறாக இது நம்ம படிப்பினை பெற வேண்டும். யாரை பற்றியும் பேசக்கூடாது. இன்னும் நிறைய பேர் அதாவது பயான் பண்றவர்களிடத்திலையும் இருக்கிறது, பயான் கேட்கக்கூடிய இடத்திலையும் இருக்கிறது. யாரை பற்றி ஷைத்தான் சேர்த்துடுவான். நம்ம வீட்டு நன்மை அளிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது, குறைவாக பேசி விடுவார்கள், அடுத்தவர்களை பற்றி பேசுவார்கள். இது ஆண்களிடத்திலும் இருக்கிறது, பெண்களிடத்திலும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் திரும்ப கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய நன்மைகளை நாங்கள் பாழாக்கிவிடக்கூடாது. நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய, கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவுடைய நன்மைகளை நாங்கள் பாழாக்கிவிடக்கூடாது. யாரை பற்றியும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாரை பற்றியும் பேசக்கூடாது. அதாவது அல்லாஹ் முடிவு செய்து கொள்வான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன் பலில்லாஹி யுஸக்கி மையஷா, அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் நல்லவர்கள் யார் மோசமானவர்கள். எனவே அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவான். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி தான், அதாவது ஒரு நாள் இவர் என்ன செய்ய தொழுது கொண்டிருக்கிறார். இவருடைய பணிவை பாருங்க. ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதில் வந்து. இப்போ ஒரு கிராமவாசி வருகிறார். ஒரு கிராமவாசி, உங்களுக்கு தெரியும் ஆராபி, ஹதீஸ்ல வந்து ஆராபியுன் என்ற வார்த்தை வரும். ஜா ஆராபியுன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அடுத்த ஒரு கிராமவாசி வந்தார், நாட்டுப்புறவாசி வந்தார். அதே போல இவர் தொழுது, காசிபின் முஹம்மது ரஹிமவுல்லா தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வராரு. வந்து என்ன கேட்க தெரியுமா, அதாவது நீங்க அறிவாளியா, சாலிப் இப்னு அப்துல்லாஹி உமர் அவர் அறிவாளியா, நீங்க ஒரு அறிஞரா, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கிறதா, அல்லது சாலிப் அவங்களோட காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அடுத்த தாபியார் சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அறிவாளியா என்று சிலர்கள் இப்படி கேள்விகள் கேட்பார்கள். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்க இதை நான் அறிவாளி என்று இவர்கள் சொல்ல விரும்பவில்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா, குல்லுன் சயுஹ்பிருக பிமா அலிம, நல்லொரு ஹிக்மத்தான ஒரு அவரோட மனசை நோவடிக்காம ஒரு ஹிக்மத்தான முறையில் ஒரு பதில சொல்றார். என்ன தெரியுமா, குல்லுன் சயுஹ்பிருக பிமா அலிம், அவர் அறிவாளி இவர் அறிவாளி அதெல்லாம் நீ பார்க்காத, ஒவ்வொருத்தரும் எதை கற்றிருக்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்வார். யார் யார் எல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கார்களோ அவங்களுக்கு தெரிஞ்சத்தனை செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. இவர் விட்டபாடு இல்லை, திரும்ப கேட்காரு, இல்லை நீங்க சொல்லுவோம், நீங்க அறிவாளியா அல்லது சாலிம் அறிவாளியா என்று நம்மிடத்திலே நம்ம சில பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க. இது கேள்வியே தவறு. நாங்க என்ன செய்யணும், மார்க்கத்தை தூய்மையான முறையில் சொல்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படி திரும்ப கேட்க இல்லை, நீங்க சொல்லித்தான் ஆகணும். ரெண்டு ஒருத்தர் யாரு, நீங்களா அவரா? திரும்ப என்ன சொன்னாங்க, நீங்க சாலிம்கிட்ட போயே கேளுங்க இந்த கேள்வியை, சாலிம்கிட்ட போய் கேளுங்கன்னு பதில் சொல்லாமல் அனுப்பி விடுகிறார். இப்போ அந்த கிராமவாசி போயிட்டாரு. இதை சொல்லக்கூடிய இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய சொல்கிறார், என்ன தெரியுமா, நான் பார்த்தேன் காசிபின் முஹம்மது அவருடைய பணிவை பார்த்தேன், அவர் ஏன் பதில் சொல்லவில்லை தெரியுமா, இதற்கு பதில் சொல்லவில்லை. முதலாவது வந்து நான் தான் அறிவாளி என்று சொன்னால் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார், பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். ஒரு பெருமை வருமா இல்லையா, நான் தான் ஆளு என்று சொன்னால், நான் தான் ஆளு என்று சொன்னால் ஒரு பெருமை வரும். ஷைத்தான் அந்த பெருமையை கொண்டு சேர்த்துருவான். அன்புக்குரிய சகோதரர்கள் அப்படி சொல்லல. அப்ப உண்மையிலே இவர் அறிவாளி என்று சொன்னா, எனக்கு நல்லா இயலும், மக்கள் என்கிட்ட நிறைய பேர் வராங்க, ஏன்டா கேள்வி கேட்கிறாங்க, ஏன்டா மார்க்கத்தை படிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு தஸ்கியா வந்துடும். அதை இவர் விரும்பல. உண்மையான ஒரு அறிஞர் ஆலிம் இதை விரும்ப மாட்டார். அடுத்து இரண்டாவது வந்து இல்ல சாலிம் தான் என்னை விட அறிவாளி என்று நல்லா பணிவாக போய் தவாது நல்லா பணிவிப்பித்து இப்படி சொன்னாலும் சரி,
என்ன பற்றி நல்ல ஒரு என்ன நினைக்கட்டும், இல்லை என்னை விட அவர் தான் அறிவாளி என்று அப்படி சொன்னால் இவர் எதை அதான் வெறுக்கா தெரியுமா? நான் உண்மையிலே சாலிம் என்னை விட அறிவில் குறைவாக இருந்தால் நான் போய் சொல்லிவிட்டேன். அப்போ எந்த அளவு பிறந்தல் பாருங்க. அறிவாளி என்று சொல்லவில்லை, எதற்கு? தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டேன், பெருமை வந்துடும் என்றதை பயப்படுறாரு. இல்லை சாலிம் தான் அறிவாளி என்று சொன்னால் சில வேளை இவரை விட கொஞ்சம் அறிவில் குறைவாக இருந்தால் நான் பொய் சொல்லிவிட்டேன் என்ற ஒரு பாவம் எனக்கு வந்துவிடும். அதனால அவர் ஒன்று செல்லவில்லை. ஹிக்மத்தான முறையில் பதில் சொல்றாரு. குல்லுன் சயுஹ்பிருக பிமா அலிம. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதாவது ஆலிம்களும் ஒவ்வொரு மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களும் அவர்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்வார்கள், எது தெரியுமோ அதை சொல்வார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்யறது, பதில் சொல்லித்தான் ஆகணும், நீங்க தெரிஞ்சோ தெரியாட்டியோ சொல்லித்தான் ஆகணும் என்று சிலர் எதிர்பார்ப்பார்கள். அன்புக்குரிய சகோதரி, இவங்க தான் காசிம் பின் முஹம்மத் ரஹிமஹுல்லா. அவங்க ஹஜ்ஜிக்கு வந்து மினால இருக்கிறாங்க. இப்போ இவர் அறிஞர் தானே, நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறார்கள். ஆனா நிறைய கேள்விக்கு இவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவர் சொல்லக்கூடிய பதில் லா அதிரி லா ஆலம், எனக்கு தெரியாது, இந்த அறிவு எனக்கு தெரியல, இந்த விஷயத்தை நான் படிக்கலன்னு சொல்றாரு. நிறைய பேர் கேள்வி அதிகமாக கேட்கும் பொழுது இவர் தெரிஞ்சதுக்கு பதில் சொல்றாரு, தெரியாததுக்கு பதில் சொல்வாரா? இவர் சொல்றாரு லா அதிரி லா ஆலம்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப மக்கள் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? இல்ல நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும், நீங்க ஒரு பெரிய அறிஞரே, நீங்க பதில் சொல்லித்தான் அது ஆகணும். இவரை பணிவை பாருங்க, என்ன சொல்றா தெரியுமா? வல்லாஹி லா நஅலமு குல்லமா தஸ்அலூனா அன்ஹு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க கேட்கக்கூடிய எல்லாத்துக்கும் எங்களுக்கு பதில் தெரியாது, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் பதில் தெரியாது. வலவ் அலிம்னா மா கதம்னா, எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் அதை கற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் மறைக்க மாட்டோம், இல்மை நாங்கள் மறைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவு பணி உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே உண்மையிலே மார்க்க அறிஞர், பேணுதல் உள்ளவர், அதேபோல் அதிகமாக வணக்கம் செய்யக்கூடியவர், நல்ல நற்குணம் உள்ளவர். இந்த தாபீன்கள வரலாறு படிக்கும் பொழுது, அதாவது சஹாபாக்களிடத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டவர்கள். சஹாபாக்கள் யாரிலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து. எனவே அந்த எல்லா நட்பண்புகளும் இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அறிவு மட்டுமல்ல, ஒரு அறிஞர் என்ற அந்த இல்முடையவர் என்ற அந்த பண்பு மட்டுமல்ல, அந்த தகைமை மட்டுமல்ல, என்னென்ன நட்பண்புகள் இருந்ததோ அனைத்து நட்பண்புகளும் இந்த தாபீன்களிடத்தில் இருந்தது. காசிம் பின் முஹம்மத் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் ஹிஜ்ரி 107 அல்லது 108 மரணிக்கிறார்கள். எத்தனைல? ஹிஜ்ரி 107 108. அதாவது அறிஞர்கள், அதாவது வரலாற்று ஆசிரியத்திலே கருத்து வேற்றுமை இருக்குது. இமாம் ஜஹாபி எழுதுறாங்க 107 அல்லது 108 இவங்க என்ன செய்யறாங்க? மரணிக்கிறார்கள். எனவே நாம் இந்த தாபீன்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். இவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நமக்கு என்னென்ன படிப்பினை இருக்கிறதோ அனைத்து படிப்பினையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.